வணக்கம் பாலமுருகன். பார்ப்பான் அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு கீழே வரைக்கும் இனிப்பா இனிச்சிச்சு. அவன் அந்த பார்ப்பான் அவனுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு ஊரு சிரிச்சிச்சு, உலகம் சிரிச்சிச்சு, இன்னைக்கு அவன் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கும் போது எல்லாத்துக்கும் வாயை திறந்து கருத்து சொல்லக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி எங்க போய் பங்கர்ல ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. போதை பொருளை போட்டுட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் உட்காந்துருக்கான். அவன் ஒரு சினிமா நடிகன். அந்த சினிமா நடிகனுக்கு இவன் கிட்ட கேள்வி கேட்டா, பாவம் அவர் அப்பாவி, ஆயுத விரல வச்சா கூட அவருக்கு கடிக்க தெரியாது, அந்த அளவுக்கு இவன் பின்பக்கமா வந்துகிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கறான்னா இவன் எந்த அளவுக்கு கடைந்தெடுத்த கழிசடை பண்ணிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய பேசு பொருள் தனிப்பட்ட ஒரு பார்ப்பானை நாம் பார்ப்பதே கிடையாது. அவனுடைய கொள்கைகள் அப்படிங்கிறதுதான். ஒரு கடவுளின் மீது பக்தியும் பணிவும் அன்பும் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட பேசிக்கலாவே பார்ப்பன விரோதம், பார்ப்பன துவேஷம் சொல்றோம் பார்த்தீங்கல்ல, அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற அடுக்கு நிலைங்கிறது சுத்தமாவே அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா சனாதனம் அறிவிக்கக்கூடிய அந்த பார்ப்பனியத்தின் அடிப்படை தத்துவமே என்னத்த சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி, அந்த ஜாதியின் கோட்பாடில் இருந்துதான் இந்து மதமும் சனாதனமும் தழைக்கிறது. பார்ப்பான் எங்கே இருக்கிறானா அவனுக்கு மேல் அவனுக்கு கீழ்னு சொல்லி கடவுளையே பிரிச்சு வச்சிருக்கிறான். கடவுளை வந்துகிட்டு பார்ப்பானுக்கு கீழே தான் வச்சிருக்கான். அந்த கடவுள் வந்துட்டு ஒரு நாள் சமத்துவம் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்டா அந்த கடவுள் இல்லை அப்படிங்கிறத முத சொல்றவன் பார்ப்பானா தான் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பன கும்பல்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா, அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை ஒரு என்ன சொல்றது பொருளாதார பண்டமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஏக போக உரிமைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, கோவில்கள் அனைத்தும் ஏக போக உரிமையாக இந்த காலகட்டத்துல ஒரு 1000 ஆண்டுகளாக இங்க இருந்தது. அதற்கு அடிமையிலும் அடிமை பண்ணை சேவம் செஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய அருள்மொழிவர்மன்கிற ஒரு கேடுகெட்ட அயோக்கிய பையதான். அவன் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதையாவது ஒரு சிறிய நன்மையை செஞ்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு செல்வ வளமையும் கொண்டுட்டு போய் கோயில் கோயிலா கொட்டி இவனுக்கு ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்த்து என்ன சொல்றது ஜால்ரா போட்டு டான்ஸ் போட்டாங்க பாத்தீங்களா, இத 1000 ஆண்டுகளாக அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. கேட்டா தேவதாசி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு என்னெல்லாம் இவனுக்கு கூத்தடிக்க முடியுமோ அத்தனை கூத்தையும் கோயிலில் வைத்து அடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த அயோக்கிய கும்பல்கள். இது திராவிடர்களுடைய சுயமரியாதை ஆட்சி வந்ததுக்கு பிறகு தேவதாசி முறை ஒழிப்பு அப்படிங்கிறது சட்டமன்றத்துல பேசு பொருளா வரும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்னாடி இந்த வாயாடி சத்தியமூர்த்தி ஐயர் வந்துகிட்டு தேவதாசி முறை கட்டாயம் இங்கே இருக்க வேண்டும், இது இந்துக்களின் ஒரு பாரம்பரிய முறை, சனாதனத்தின் முறை, ஆகையால் இந்த தேவதாசி முறையை எடுத்தால் இந்து மதத்தில் கைவித்தால் நாங்கள் சும்மாக இருக்க மாட்டோம் சொல்லி கூவிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த சட்டமன்றத்துல. உடனே பொட்டுல அடிச்ச மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் எந்திரிச்சு சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் தேவதாசி அந்த முறைகளுக்கு தமிழர்களாகிய எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பயன்படுத்தப்பட்டார்கள். உனக்கு தேவதாசி முறை வேணும்னா உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் கூட்டிட்டு கொண்டு போய் விடு அப்படி சொல்லவும் அந்த வாயாடி சத்தியமூர்த்தி ஐயருடைய வாய பொழந்தது இன்னைக்கு வரைக்கும் பொழந்து போய் தான் இருக்கு. காரணம் பார்ப்பானுக்கு
எதை கொடுத்தாலும் என்ன சொல்ற, அவன் நிறைவே பெற மாட்டான். அவனுக்கு பொன் அப்படின்னு கேட்டா பெண்களையும் சேர்த்து அடக்கம் தான் அவனுக்கு. பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் அவன் எப்பயுமே பார்ப்பான். அக்னிகோத்திரம் தத்தாச்சாரியார் எழுதின இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புத்தகம். நாமெல்லாம் பேசினோம்னா அப்படியே அவங்களுக்கு கூவி கொடைய வந்துருவாங்க. நீ இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு. இப்ப பார்ப்பன அடிமைகள் தான் இங்க உட்கார்ந்துட்டு வலதுலையும் இடதுலையும் எழுதி எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் அக்னிகோத்திரம் தத்தாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு, இந்து மதத்துல பெண்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் கேட்டா, கைபர் போலான் கணவாய் வழியாக வரும்போது திடீரென்று மேகவெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பெருமழை பெய்யும் போது, அங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது, அவன் அங்கே கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய பெண்களை அந்த ஆற்றோடு அடித்து செல்லட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கையோடு பிடித்து கொண்டிருப்பது என்னத்தின்னு கேட்டீங்கன்னா, மனு தர்ம புத்தகத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஏண்டா நீ கூட்டிட்டு போன பெண்கள்லாம் போயிட்டாங்க, ஒரே அடியா ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, பெண்கள் ஆத்தோட அடிச்சுட்டு போனாலும் ஒன்றும் நட்டம் இல்லை. அந்தந்த இடத்துல நம்ம எங்க போய் டேரா போடுறோமோ அங்க இருக்கக்கூடிய பெண்களோடைய நம்ம கனெக்ட் ஆகி அதன் பிறகு நம்மளுடைய வம்சாவர்த்தியை டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் இங்க நம்ம கையில கூடிய சனாதானிக்கு மனு தர்ம புத்தகம் போயிடுச்சுன்னா ஒட்டு மொத்தமா நாமளே போன மாதிரி ஆயிரும் சொல்லி இவனுக்கு எவ்வளவு ஆணாதிக்க வெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கும்பல் என்பதற்கு அந்த அக்னிகோத்திரம் தத்தாச்சாரியார் எழுதின இந்து மதம் எங்கே போகிறங்கிற முக்கிய சாட்சி தான். அதன் நீட்சியா வந்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே, இந்த பார்ப்பன அயோக்கிய பசங்க எல்லாமே அந்த புனித ஸ்தலம், புனிதத்தின் தன்மை கெட்டு போய்விட்டது, அது போய்விட்டது, இது போய்விட்டு நல்லா வாய் நீளம் வக்கனை அடிச்சிட்டு இருந்தானே இந்த சைமன் செபஸ்டிங்கிறவன். 7ஆம் தேதி நீ கலசத்துல தண்ணி ஊத்தும் போது தமிழ்ல நீ சொல்லலைன்னா அதை அப்படியே நான் ஆக்கிரமிச்சுக்குவேன், அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படி தமிழ்நாட்டை அப்படி கீழே தலையில அப்படி என்ன சொல்றது, நேரா நிக்கிற தலையில இது தமிழ்நாட்டை தலையில பிடிச்சு போடுவேன்னு சொல்லி வாய் நீளம் அடிச்சானே இந்த அயோக்கிய ராஸ்கல். இவ்வளவு பெரிய கேடு கெட்ட ஒரு கொச்சைத்தனமான ஒரு விஷயம் வந்திருக்கே, கருத்து சொன்னா பாத்தீங்களா? சொல்ல மாட்டான். ஏன்னா RSS அவனுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, எலும்போடைய இன்ச்சு எத்தனை இருக்கோ அதுக்கு அத்தனைக்கு தான் அவனுடைய வாயை தொடர்ந்து கடிப்பான். ஆனா மற்ற விஷயங்கள் வரும்போது அப்படியே பூசி மொழிகி, இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செய்தியாளர்களுக்காக பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் செய்தியாளர்கள் இதெல்லாம் அவங்க பத்திரமா கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்ப இவனுடைய கேள்வியும் இவனுடைய பதிலும் தமிழ்நாட்டுல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு அரசு அவர்களை சிறப்பாக கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சு என்னென்ன சட்ட ரீதியா செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருச்சு. ஆனா இப்ப உடனே கவர்மெண்ட் மேல ஏறி உட்கார்ந்துட்டு புடுங்கத்தான் பார்ப்பானுங்களே தவிர, இந்த பார்ப்பானை கண்டித்து எவனாவது ஒருவன் இந்த இந்து மதத்தை நாங்க தூக்கி நட்டமா நிப்பாட்ட போறோம்னு சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட கும்பல்ல இருந்து ஒருத்தனாவது இவனுக்கு பண்ணக்கூடிய இந்த காவலித்தனத்தை கண்டிச்சிருக்கிறானுங்களா? அதுவும் பொது மடம்னு ஒண்ணு இல்ல, அவனுடைய கோயில் கருவறையில இருந்து ஆரம்பிச்சு இவனுக்கு எங்கெல்லாம் கூத்து கும்மலமா அடிக்க முடியுமோ அத்தனையும் அடிச்சு இவனுங்க இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கும் எங்களுக்கும் இந்த இந்து மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத நிறுவக்கூடிய வேலையை தொடர்ச்சியா இந்த பார்ப்பன கும்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவனுங்களுக்கு இவங்களுடைய மேல் பாசம் இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த பூணல் பாசத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு போய் நின்று பாருங்க இந்த திராவிட கும்பல் ஆட்சியில நமக்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பு உண்டாயிருச்சு பாருங்க. அப்போ நாமெல்லாம் யாரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் உள்ளடக்கி சவுண்டிய முதற்கொண்டு உள்ளடக்கி எல்லா பேரும் யாரை திட்டுவான்னு கேட்டீங்கன்னா இந்த திமுகவை தான் திட்டுவான். அந்த அளவுக்கு இவனுங்களுக்கு அந்த திமுக வம்மம் வெறியேறி போயிருக்கு. இது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்களுடைய அந்த அடாவடி திமிர் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த திமிர் ஒவ்வொரு நாளும் இந்த இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தமிழன்ட்ட போய் சேரணும். அப்பதான் இந்த கேடுகட்ட அயோக்கியர்களால் நாம் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நமது தன்மான தமிழன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாகவும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆரம்பிக்கலாம்.